சவுக்கு இப்போ ரெண்டோட முடிஞ்சுது. இன்றைக்கு மத்தியானம் வரையும் அமோகமாக சவுக்கு பாருங்கன்னா இன்றைக்கு வந்து எல்லா கடையும் வந்து சிரமப்பட்டு பாருங்க. ஜாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் சும்மா முடிஞ்சு நாங்கள் மடத்தடிக்கு வந்துட்டோம். 10 தொடம்புல 350 ரூபா. 10 ரோடு வந்து சந்தியா செட் என்டிபி பேங்க், கமர்ஷியல் பேங்க், சம்பத் பேங்க் சொல்லி பேங்க் இருக்குது. வீரசிங்க மண்டபம் இதில் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் சேல் கொண்டிருக்கு. கட்டுற ஜாழ்ப்பாணம் மாணவர் சபைக்கான கட்டணம் பாருங்க. ஓகே, இப்போ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா பட்டாசு விற்பனை ஆரம்பமாகிட்டு. பண்டியந்தாளூர் நரசிம்ம வைர கோயில் இவ்வளோ சவுக்குன்னு சொல்லி ரோட்டில் டென்ட் கம்மி வச்சு நாளைக்கு கிறிஸ்மஸ். இந்த சந்தன மாதா கோயில் ஜாழ்ப்பாணம் கணக்கு சந்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாசை உச்ச மூட்டை பதின மாதிரி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொழும்புத்துறை மணித்தோட்டம் போன்ற இடங்கள் போகிறது. ஓ வணக்கம், மன மாதிரி ஆமாம் வணக்கம். அப்படிங்கண்ணா அதே மாதிரி எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க? கிறிஸ்மஸ் களை கட்டிட்டு சவுக்கு வியாபாரம் நடக்கு பார்க்கல ஊரில். சவுக்கு முடிஞ்சு வித்து முடிஞ்சு அப்படி ஒன்று இன்றைக்கு டவுனை காட்டுவோம். ஓகே ஓகே பால பாய். ஓகே பாய். இங்கே பார்த்தீங்கன்னா அரியாள், அதாவது ஏம்போது வீதிக்கு போகிறது. இது ஜாழ்ப்பாணம் நகர் பகுதிக்கு போய் இந்த தினம் ஹாய் இப்படி நாங்கள் இதில் இது போய் ஜாழ்ப்பாணம் நகர் பகுதிக்கு போய் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் ஏற்பாடுகள் கொண்டாட்டங்கள் எப்படி கண்டுவாங்க. இதில் பாருங்கள் சவுக்கு மேரத்தோட போய் மக்கள் பண்டியந்தாளூர் நரசிம்ம வைர கோயில் விஜய் வெட்டிங் ஹால். பார்த்தீங்கன்னா சந்தன மாதா கோயில். கிறிஸ்மஸ் பர்ச்சேசிங் நடந்தோட யாரும் போய் கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ், இயேசு பாலன் பிறந்த நாள். இன்னும் பார்த்தீங்கன்னா அமோகமாக கிறிஸ்மஸ் வியாபாரம் நடந்துட்டுருக்கு. ரோட்டில் எவ்வளோ மக்கள் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் வியாபாரங்கள் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் முடியும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சுண்டுக்குடி ஸ்கூல். சென்ட் ஜோன்ஸ். பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுனில் அந்த மணிக்கூட்டு தோட்டத்தில் வித்தியாசமான அழகான லைட் எல்லாம் என்னுடைய போடினம், அதை எங்களுடைய காட்டுறேன். இதில் வந்து தும்பு முட்டாசு வச்சு வாங்கியிருந்தது. பஸ்டின் சந்திக்கு வந்துட்டோம்.
பாருங்க எவ்வளோ சவுக்குன்னு சொல்லி ரோட்டில் டென்ட் உட்காந்து வச்சு நாளைக்கு கிறிஸ்மஸ் இன்றைக்கு வரைக்குமே சவுக்கு விற்பனை வந்து நடந்துட்டு பாருங்க. நான் இப்போயும் பார்த்தீங்கன்னா வேக்கில் வந்து அப்படியே சவுக்கு பண்ணிட்டு போகிறதுக்காக அப்படியே பாருங்க. கிளம்பி கிறிஸ்மஸ் இந்த பிளாஸ்டிக் ட்ரீ எல்லாம் வைக்கணும். அந்த இங்கேயும் வந்து மெடோனா இதில் வந்து விட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் மடத்தடிக்கு வந்துட்டோம். வந்து மடத்தடி பெட்ரோல் செட். பார்த்தீங்கன்னா மடத்தடி ஓடு டேங்க், அது வந்து பெரிய ஓடு டேங்க். இது வந்து மடத்தடி என்னன்னா கன்னியர் மடம், அதனால் அது வந்து மடத்தடின்னு சொல்கிறது. இது வந்து பிரதான வீதி, மெயின் ரோட்டில் போய் கொண்டிருக்கோம். சவுக்கு விற்பனை இன்றோட முடிஞ்சுது. இன்றைக்கு மத்தியானம் வரையும் அமோகமாக சவுக்கு விற்பனை நடந்தது. இப்போ முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 தொடம்புல 350 ரூபா சவுக்கு. பட்டாசு பொருட்கள் எல்லாம் கொண்டு சவுக்கு விற்பனை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா பட்டாசு விற்பனை ஆரம்பமாகிட்டு அப்படியே. யாழ்ப்பாணம் நீதிமன்றம். பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டுற யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கான கட்டடம் பாருங்க. எம்சி Trepa Stadium. Jaffna Public Library, இது வந்து பின்பக்கம். இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் அல்லது திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் சொல்கிறது. பாருங்க வீரசிங்க மண்டபம். இதில் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் சேல் போய் கொண்டிருக்கு. முத்த வழியில் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் சேல் போய் கொண்டு பாருங்க. நல்ல டிராஃபிக் உண்டு. இப்போ அங்கே வருஷமாக ரோடாக இருக்குது.
இப்படி நாங்கள் கேகேஎஸ் வீதி ஊடாக ஆஸ்பத்திரி வீதிக்கு போய் நத்தாருக்கு முதல் நாள் யாழ்ப்பாணம் அப்படி கொண்டு பார்ப்போம். சத்திர சந்தி சிக்கல் நிற்கிறோம். இப்படி நாங்கள் வந்து இப்படி நேராக போயிட்டு அப்படி வந்து ஒரு ஜாழ்ப்பாணம் அதுக்குள்ளே இப்படி கிறிஸ்மஸ் கொண்டாங்களுக்கு வந்து பார்ப்போம். அதாவது நத்தாருக்கு முதல் நாள் ஜாழ்ப்பாணம் அப்படிங்கிறோம். பாருங்கள், யாழ்ப்பாணம் பிரதான இது வந்து ஸ்டாண்ட் ரோட்டும் பச்சை ரோட்டும் வந்து சந்தி டவுட் ரோட் செட் சந்தி நிற்கும். பாருங்கள் எவ்வளோ கேட்டோன்னு சொல்லி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கஃபியா ரோட் ஃபுல்லாகவே நகை கடைகள், ஸ்டாண்ட் ரோட் ஃபுல்லாக கார்ட் பே, மொபைல் பே எல்லாமே இருக்குது. நாங்கள் ஸ்டாண்ட் வீடியோட வந்து இப்போ வந்தா பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு வந்துட்டோம். பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு அது என்டிபி பேங்க், கமர்ஷியல் பேங்க், சம்பத் பேங்க் சொல்லி நிறைய பேங்க் இருக்குது. இது வந்து இதுக்காக வந்து ஜமாவா ஷோரூம் இருக்குது. பாருங்க நிறைய பைக்ஸ் வந்துருக்கு ஜமாவில். வந்து அப்படி போக முடியும், அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வர முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் புதுசாக வந்தேகப்பட்டது. இது வந்து அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து இது வந்து கிறிஸ்மஸ் வியாபாரங்களை கண்டு போய் பார்ப்போம். இவற்றுக்கு அந்த ப்ரொமோஷன் கடைகள் எல்லாமே இருக்காங்க. இசாரா டோபஸ் எல்லா கடையிலும் இருக்கு. பாருங்க, தோடம்பழங்கள் எல்லாம் வந்து 10 பழம் வந்து 350 ரூபா. பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, இஷாரா எல்லாம் அவங்கள சாமன் சொல்லி பாருங்க எவ்வளோ அக்கௌண்ட் ஃபுல்லு ஜெஃப்னா டெக்ஸில்
பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எல்லா கடையும் வந்து செம்ம ரோட் பாருங்க. ஜஸ்னாட்டை இஷாரா எல்லா கடையும் செம்ம ரோட்டாகவே இருக்குது. கஸ்திரியா வீதி அப்படியே ஆரம்பிச்ச வீதி எல்லாமே எப்படி வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடுற பாருங்கள் எவ்வளோ இருட்டிட்டு எவ்வளோ மக்கள்னு சொல்லி நத்தார் வியாபாரங்கள் பாருங்க. ஜாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதி அப்படின்னு பாருங்க. பாருங்க வந்து நேற்று முன்தினம் திறக்கப்பட்ட நதியாஸ் டெக்ஸ்டைல்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. மின்னொடியில் வந்து விழுந்து இருக்கு நதியாஸ் டெக்ஸ்டைல்ஸ். நதியாஸ் எப்படி இருந்தாங்க லைட்டிங் லைட்டை எப்படின்னு சொல்லி சும்மா லைட்டிங்க சும்மா முழுந்து வந்துருக்கு. நேர ஆஸ்பத்திரிக்கு நேரே இருக்குது நதியாஸ். காரிஸ்காரங்க போய் முன்னோடியில் அதுமாதிரி ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்குள்ள மகாத்மா காந்தி வீதி அதுக்குள்ளே வந்துள்ள மணிக்கூட்டு கோபுரம் ஜாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக சும்மா மின்னொலியில் போட்டு எப்படி அழகாக இருக்காங்க. சும்மா மின்னொலியில் மிழுந்த வண்ணம் இருக்கும் ஜாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம். இது வந்து நிறைய பழமை வந்தது 150 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வர தமிழ் மன்னர்கள்ன்ற சிலை எல்லாமே இருக்குது பாருங்கள். எப்படி மின்னொலியில் அழகாக மிளிந்து கொண்டுருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து இந்த புது வருஷம் வந்து பிறக்க இதில் வந்து பாரிய கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும். நான் உங்களுக்கு அதையும் வந்து காட்சிப்படுத்துகிறேன். யாழ்ப்பாணம் வேம்படி ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள உஷா ஃபேக்ட்ரி இல்லை உங்களை ரோடுன்னு சொல்லி